இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நாட்டு தக்காளி செடி களை வெட்டுற வேலை தாங்க. இது 2வது களை. களைக்கு வந்து நான் கடல புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் வாங்கி கொஞ்சம் வச்சு களை வெட்டி விட்டுங்க. இப்போ வந்து பூ பூ வைக்கிது இல்லைங்களா, அந்த கண்டிஷனில் நம்ம வேப்ப புண்ணாக்கு மட்டும் வாங்கி அதிகம்லாம் வைக்க தேவையில்லைங்க. ஒரு 2 ஸ்பூன் அதோட கசப்பு தன்மைக்காக 2 ஸ்பூன் வாங்கி நம்ம ஒரு 5 கிலோ வாங்கி 2 ஸ்பூன் வச்சிங்கன்னா ஒரு வயலுக்கு 5 கிலோ போதும். 2 ஸ்பூன் வச்சு நம்ம மண் அணைச்சி களை விட்டுவிட்டு ஒரு தண்ணி கட்டிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பூ பூக்கும்போது ஒரே ஒரு புள்ளி வைக்காத மருந்து மட்டும் அடிச்சிட்டோம்னா போதும். இந்த வேப்ப முன்னாக்கு வைக்கிறதால இந்த புழு பூச்சி இதுக்கெல்லாம் எதுக்குமே மருந்து அடிக்க தேவையில்ல. புள்ளி ஒன்றும் அதுக்கு மட்டும் மருந்து அடிச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க. தக்காளி நம்ம பழம் வரும்போது அறுத்துக்கிட்டு இருக்கலாம். கத்திரி செடி, தக்காளி பழம், இந்த கத்திரியெல்லாம் ஒரு நோவு வரத்துக்கு இன்னொரு ரீசன், நம்ம துணி துவைக்கிற அழுக்கு தண்ணியை வந்து செடிக்கு விடக்கூடாதுங்க. நம்ம தண்ணி ஓடுது அதுக்குள்ளே போய் துவைச்சிக்கலான்னு துவைக்கக்கூடாது. அழுக்கு தண்ணி விடுறதால தான் முக்கால்வாசி காய் செடிகள் நோய் விழுகுதுங்க.